السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹுவின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய உரையில் நன்றாக செயல்பட நான் வாழ வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ் ரசூலின் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குர்ஆனில் 39வது அத்தியாயம் 55வது வசனம் முதல் 58வது வசனங்கள் வரைக்கும் மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையின் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எடுத்துரைக்கிறார். வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிற விஷயங்களில் மிக அழகானதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹுவினால் வழிகாட்டப்பட்ட அந்த நெறியை, இறைவனால் வழிகாட்டப்பட்ட செயல் திட்டங்களை, கடமைகளை, கட்டளைகளை, அதிலே எது சிறந்ததோ, எது அழகானதோ, எது மிக அழகானதோ அதனை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே கட்டளையிடுகிறார். எதற்கு முன்னால் இந்த செயல்பாடு இருக்க வேண்டும்? மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு பக்ததம் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள், அப்படிப்பட்ட எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீரென்று ஒரு வேதனை உங்களை பிடித்துக் கொள்வதற்கு முன்னால், திடீரென்று ஒரு அஸாப் உங்களை பிடித்துக் கொள்வதற்கு முன்னால், உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால் நீங்கள் மிக அழகானதை செய்து கொள்ளுங்கள், மிக அழகானதை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் தொடர்ச்சியாக ஒரு சில வசனங்களை இதன் தொடர்ச்சியை அல்லாஹ் இவ்வாறு அமைக்கிறார். திடீரென்று அல்லாஹ் உங்களை வேதனையை கொண்டு பிடித்து விடும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். அன் தகூல நஃப்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹி வ இன் குன்து லமினஸ் சாகிரீன். அன் தகூல யா ஹஸ்ரதா, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, அந்த திடீரென்று அல்லாஹ் வேதனையை கொண்டு உங்களை பிடிக்கிற பொழுது இப்படியெல்லாம் நீங்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன? எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், என்னுடைய விழாப்புறங்களின் மீது அல்லாஹ்விற்கு வழிபட்டவனாக நான் இருந்திருக்க வேண்டுமே. வைன் குன்து லமினஸ் சாகிரீன், நானோ
கேலியும் கிண்டலுமாக அடுத்தவர்களை பரிகாசம் செய்யக்கூடிய அந்த வடமையைத்தானே கொண்டிருந்தேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவு தகூல, நீங்கள் இப்படி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுன்து மினல் முத்தகீன், அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டியிருந்தால் நானும் முத்தகீன்களில் ஒருவனாக ஆகியிருப்பேன். நான் வழிகட்டு போனதற்கு அல்லாஹ் எனக்கு சரியான வழியை காட்டியிருந்தால் நான் வழிகட்டு போயிருக்க மாட்டேன் என்று வேதனை வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் மனிதனுடைய புலம்பல் இப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருக்க வேண்டுமானால் அழகானதை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இறக்கியவற்றில் மிக அழகான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தொடர்ச்சியாக பேசுகிறான், வேதனையை கண்கூடாக நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு நெருக்கடியான நிலையை கண்கூடாக பார்க்கும் பொழுது, மனிதனுடைய இயல்பே அப்படித்தான் இருக்கும். பொதுவாக ஒரு வேலையை செய்வதற்கு, ஒரு செயல்பாட்டை, ஒரு நல்ல செயலை செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த நேரங்களிலே எல்லாம் மனித இயல்பு, இதோ இன்னும் அவகாசம் இருக்கிறது அல்லவா, இன்னும் நாம் செய்வதற்கான நேரம் இருக்கிறது அல்லவா, இன்னும் நமக்கு காலம் இருக்கிறது அல்லவா என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு திடீரென்று ஒரு நெருக்கடி வரும். திடீரென்று அவன் எதிர்பார்க்காத ஒரு நெருக்கடி அவனை சூழ்ந்து கொள்ளும். அந்த நேரத்தில் நினைப்பான், நேற்று செய்திருக்கலாம், அவகாசம் கிடைத்த அந்த நேரத்திலே நாம் செயல்பட்டு இருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நிலை மனித வாழ்க்கையில் அன்றாடம் நாம் எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் கிடைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நெருக்கடி, அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை கண்கூடாக உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுது, லவ் அன்னலி கர்ரதன் ஃபஅகூன மினல் முஹ்சினீன், ஒருவேளை அல்லாஹ் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால், மறுபடியும் அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால், இதுவரைக்கும் கொடுத்த வாழ்க்கையை போல இன்னொரு முறை ஒரு அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்தால், ஃபஅகூன மினல் முஹ்சினீன், மிக அழகாக செயல்படக்கூடிய நபர்கள் எப்படி செயல்படுவார்களோ அதுபோல முஹ்சினீன்களில் நானும் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று நீங்கள் அந்த நேரத்திலே சொல்வதற்கு முன்னாலேயே நீங்கள் அழகானதை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அன்பானவர்களே, இந்த இறை வசனங்கள், இந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த இறை வசனங்கள் மிக அற்புதமான கருத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை எடுத்துரைக்கிறது, ஆழமான செய்தியை எடுத்துரைக்கிறது. அந்த செய்தி என்ன? இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது எந்த செயல்பாடுகளை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற மீளாய்வு நமக்கு வேண்டும். எப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் கொண்டவர்கள்? அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், மார்க்கத்திற்கென்று சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறான், ஒரு வாழ்க்கை நெறியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்க்கை நெறியை பெற்ற நாம், ஒரு அழகான மார்க்கத்தை, இஸ்லாத்தை பெற்றிருக்கிற நாம், அதனுடைய செயல்பாடுகளில் மிக அழகானதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமா என்கிற அந்த பரிசோதனையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மிக அழகாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு வாய்ப்பாக வழங்கி இருப்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம். இருக்கிற வாழ்க்கை நெறி என்பது வெறுமனே அடிப்படையான கடமைகளை நிறைவேற்றிவிட்டு செல்வதற்கு அல்ல. வாரத்திலே ஒரு முறை தொழுதோம், வருடத்திலே 2 நாட்கள் சந்தோஷமாக கழித்தோம், வாய்ப்புள்ளவர்கள் தினந்தோறும் தொழுது கொண்டோம், ஐவேளை தொழுதியாளிகளாக இருந்தார்கள், சில அடிப்படையான கடமைகளை நிறைவேற்றினார்கள் என்பதை கொண்டல்ல அல்லாஹ் நம்மை திருப்திப்பட்டுக் கொள்வது, என்பதை கொண்டல்ல மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தமாகுவது. மாறாக இதுவெல்லாம் ஒரு வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல்களில் மிக சிறப்பானது எது, மிக அழகானது எது என்பதை பார்த்து பார்த்து செய்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அடியார்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மார்க்கம் என்பது வெறுமனே அடிப்படையான கடமைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, மார்க்கத்தினுடைய செயல் திட்டங்கள் என்பது அதை எவ்வளவு தூரம் அழகாக்குகிறோம் என்பதை பொறுத்துதான் அது அல்லாஹ்விடத்தில் மிக உன்னதமாக பார்க்கப்படுகிறது. தொழுகிறோம், அது மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமை. தொழுகையை எவ்வளவு அழகாக்குகிறோம் என்பது அதற்கு பின்னால் இருக்கிறது. அதனால்தான் அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள், மார்க்கம் என்பது பல்வேறு அடுக்குகளை கொண்டது, பல்வேறு படித்தரங்களை கொண்டது.
அடிப்படை கடமை என்பது இருக்கிறது, கடமைகளில் அழகாக செய்தல் என்பது இருக்கிறது, மிக அழகாக செய்தல் என்பது இருக்கிறது, அதை அலங்காரத்தோடு செய்தல் என்பது இருக்கிறது. இவைகள் எல்லாம் அடுத்தடுத்த நிலைகளாக மார்க்கம் நமக்கு போதித்து தருகிறது. அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமே தவிர, வெறுமனே நம்மால் முடிந்த சில அடிப்படையான கடமைகளை நிறைவேற்றிவிட்டு நம் வாழ்க்கை முடிந்து போகிறது என்பதை ஒருபோதும் இஸ்லாம் நம்மிடத்திலே விரும்பவில்லை. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பரிசோதனையை செய்ய வேண்டும் என்பதை இந்த சூரத்துல் ஸுமர் அத்தியாயத்தினுடைய இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பதல்ல, பிறந்தோம் வாழ்ந்தோம். நம்ம மூணாவது கேட்டா கேள்வி, மூணாவது வார்த்தை கேட்டா என்ன சொல்லுவோம்? இறந்தோம். அறிஞர்கள் சொல்கிறார்கள், மோட்டிவேஷன் செய்யக்கூடிய அறிஞர்களுடைய வார்த்தையும் கூட இது சேர்ந்து வருகிறது. இதை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டது. பிறந்தோம், வாழ்ந்தோம், சிறந்தோம், இறந்தோம். இப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையின் முன்மாதிரி என்பது ஒரு சிறப்பான வாழ்க்கை முன்மாதிரியாக கொடுக்க வேண்டும். என் தந்தை வாழ்ந்தார், என் தந்தை இப்படித்தான் வாழ்ந்தார், இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டுமே தவிர, சிறப்பான முன்மாதிரியை கொடுக்க வேண்டுமே தவிர, பிறந்தேன் அதனால் வாழ்ந்தேன், வாழ்ந்தேன் செத்து போய்விட்டேன் என்பதல்ல இஸ்லாத்தினுடைய தத்துவம். இஸ்லாம் வழிகாட்டுவது அதல்ல. மாறாக சிறந்து நீங்கள் வாழ வேண்டும், சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதைத்தான் இறைவன் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறதா? அந்த வாய்ப்பை அமையப்பட்டவர்கள் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அல்ல. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அதனால் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதல்ல. எல்லோராலும் முடியாதா? முடியும். ஆனால் அதை முடியுமாக ஆக்கிக் கொள்வது அவரவர்களுடைய நிலையை பொறுத்தது. முடியாமல் யாருக்கு போகிறதோ அவர்கள் எல்லோருமே கை செய்யப்படுவார்கள். எப்போது? மரணம் வரும்போது. அதனைத்தான் அல்லாஹ் இந்த வசனங்களிலே சுட்டி காட்டுகிறான். மரணம் வரும்போது நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, இந்த சான்ஸ் நீ கொடுத்து பார், நான் முஹ்சினீன்களில் ஆகிவிடுகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா. ஆனால் அப்போது இரண்டாவது வாய்ப்பு என்பது மனிதனுக்கு கிடைக்காது. மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்வு என்பது ஒரு முறைதான். அந்த வாய்ப்பு ஒரு முறைதான். அந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்தி நீங்கள் ஒரு முறையிலேயே நீங்கள் முஹ்சினீன்களாக மாறிவிடுங்கள் என்பதுதான் இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய அழுத்தம் திருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக எல்லோருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வழங்கப்பட்டிருக்கிறது. தன்னம்பிக்கையை பயிற்றுவிக்கக்கூடிய நபர்கள் சொல்வார்கள், உலகத்திலே எத்தனை பேர் சாதனை படைத்தார்களோ அத்தனை பேருக்கும் 24 மணி நேரம் தான் வழங்கப்பட்டது. நமக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும், நம் அடுத்த தலைமுறைக்கும், உலகத்திலே நீ பிறக்க போகிற எல்லோருக்கும் வழங்கப்படுகிற நேரம் காலம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆனால் அந்த 24 மணி நேரத்தை, வழங்கப்பட்ட அந்த வாய்ப்பை, வழங்கப்பட்ட காலங்களை எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய முடிவுகளும், நம்முடைய சாதனைகளும், நம்முடைய அங்கீகாரங்களும் மாறி போகின்றன என்பதுதான். எனவே அன்பானவர்களே, இந்த வசனம் ஒரு இலக்கை நமக்கு போதித்துக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் சிறப்பானவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நீங்கள் செய்கிற காரியங்கள் சிறப்பானதாக இருக்க வேண்டும். சையத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் முழுக்க ஒரு மிகப்பெரிய சிறப்பை அவர்கள் இந்த உலகத்திற்கு தந்தார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் அத்தனையுமே மிகச் சிறப்பானது. கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் யாரு? சையத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய எல்லா செயல் திட்டங்களும் அப்படித்தான் இருக்கும். சில கருத்துக்கள் மிக ஆழமானதாக இருக்கும், மிக வியப்பானதாக இருந்தது. அவர்கள் சொன்ன பொன்மொழிகளிலே ஒன்று, இந்த உலகத்தில் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் நான் வாழ விரும்புகிறேன். இங்க இருக்கிற நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு வாழ்றது விருப்பம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் ஒரு தூரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முடியாதா? இருக்கிற பிரச்சனைகளுக்கு, இருக்கிற நெருக்கடிகளுக்கு, நாளை என்ன நடக்கும் என்பதை எல்லாம் எதிர்பார்க்கும் பொழுது, ஐயோ வேகமாக முடித்து விட்டால் பரவாயில்லை என்கிற மனோநிலையில் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா முஸ்லிம்களுடைய நிலையும். அதுல 10வது கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம், ஐயோ இது எப்படி நாம் இந்தியாவில் வாழுவது, ஒரு அவநம்பிக்கையான ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு எல்லோருடைய மனோநிலைகளும் அப்படித்தான் இருக்கிறது வாழ்க்கை விஷயத்தில்.
சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே நான் வாழுவதற்கு விருப்பப்படுகிறேன் 3 காரணங்களுக்காக. 3 காரணங்களுக்காக இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன அந்த 3 காரணம்? ஒன்று, அந்த 3 காரணங்களும் இந்த உலகத்திலே தான் செயல்படுத்த முடியும். அதனால் நான் இந்த உலகத்திலே வாழ விரும்புகிறேன். ஒன்று, அல்லாஹ்வின் பாதையில் உயிரை அர்ப்பணிப்பதற்கு, அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த புவியெங்கிலும் நிலைநாட்டுவதற்கு போராடக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த உலகத்திலே தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பெறுவதற்காக இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். தோழர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது பொதுவா அப்படித்தானே, முன்னோர்கள் நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். அந்த சிந்தனை அவங்களோட மட்டும் வச்சுக்க மாட்டாங்க, அடுத்தவர்களுக்கும் அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோடு அமர்ந்திருந்த தோழர்களை பார்த்து கேள்விகளை எழுப்புகிறார்கள். என்ன கேள்வி? இங்க எல்லாரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறோம், எண்ணிக்கையிலே அதிகமானவர்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார்கள். இப்ப நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், குழந்தைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அடுத்தடுத்த தலைமுறைகள் உட்கார்ந்து இருக்குது. இவர்கள் எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நான் கேட்க மாட்டேன், சொல்றேன். என்ன கேள்வி கேட்கறது மட்டும்தான் நமக்கு பிடிக்காது தானே. அப்படியே கேள்வி கேட்டாலும் அவங்கள்ட்ட என்ன வர்றதும் பெரிய கஷ்டமா இருக்கும், பதில் வர்றதும் கஷ்டமா இருக்கும். ஏன் கேட்டதுங்கிற மாதிரி செய்யும் இருக்கும், இருக்குமா? இருக்கக்கூடாது. அப்ப கேள்விகள் கேட்கும் போது நம்முடைய மனங்களிலே அல்லாஹ் எதை போடுகிறானோ அதை பதிலா என்ன செய்யணும், ஆர்வத்தோடு சொல்ல வேண்டும். அதுபோல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா, இந்த கூட்டத்தை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒரு நபித்தோழர் சொல்கிறார், இந்த கூட்டம் அளவிற்கு அல்லாஹ் எனக்கு தங்க கட்டிகளை கொடுக்க வேண்டும். இந்த கூட்டம் அளவிற்கு அல்லாஹ் எனக்கு தங்க கட்டிகளை கொடுக்க வேண்டும். அந்த தங்க கட்டிகளை அத்தசத்தகு பிஹி, அந்த தங்க கட்டிகளை கொண்டு அல்லாஹ்வின் பாதையிலே நிறைய தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பொழுது அந்த நபித்தோழர் சொன்னார், இந்த அறை முழுக்க மக்கள் நிரம்பி இருப்பது போல இந்த அறை முழுக்க வெள்ளிக்கட்டிகள் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த வெள்ளிக்கட்டிகளை அத்தசத்தகு பிஹி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே அதை நான் தான தர்மமாக கொடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவரிடமும் கேள்வி கேட்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப பதில்களை சொல்கிறார்கள். இப்படியே கேள்வி கேட்டுட்டே இருக்கும் போது அதெல்லாம் ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. தோழர்கள், கலீஃபா அவர்களே, நீங்கள் எங்களிடத்திலே கேள்வி கேட்கிறீர்கள், உங்களுடைய சிந்தனை என்ன, உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன, இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே நான் பார்க்கக்கூடிய இந்த சில மனிதர்கள், இந்த மனித கூட்டம், இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? அபூ உபைதாவை போல இந்த கூட்டத்தார் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். சையதுனா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செயல்பட்ட அந்த விதம், இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், நல்ல பாதைக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இந்த அபூ உபைதா அவர்கள் என்னுடைய சிந்தனைக்கு வருகிறார்கள். அபூ உபைதாவை போல இந்த கூட்டம் முழுக்க மாறிவிட்டால் நன்றாக இருக்குமே என்று எனக்கு நினைக்க தோன்றுகிறது. அதே போல அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயிலே இருக்கும் பொழுது அடுத்த ஹலீஃபா யார் என்கிற ஒரு கேள்வியை தோழர்கள் முன்வைக்கிறார்கள். நீங்க யாரையாவது ஒருத்தரை நியமித்துன்னு போயிடுங்க, அல்லாஹ் உங்களோட காலத்தை முடிச்சிருக்க, அதற்கு பின்னால் உள்ள நிலை என்பது ஒரு மோசமானதா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது, நான் யாரை ஹலீஃபாவாக நியமிப்பது? எனக்கு 1-2 பேர் மனசுல தோன்றாங்க அப்படின்னு ஒரு சில பேர்களை சொல்லிவிட்டு, ஆனால் அவர்கள் எல்லாம் இப்போது இல்லையே என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்ன ஒரு பெயர் தான் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அடிமையாக இருந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சொல்றாங்க, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மாறி போனால் நன்றாக இருக்கும், இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி தோன்றுகிறது என்று சொன்னார்கள். சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிந்தனை, எனக்கு பின்னால் ஒரு ஹலீஃபா வருவதாக இருந்தால் நான் யாரை நியமிப்பேன்? சாலிமை நியமிப்பேன், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிப்பேன் என்று சொல்லி அவர்களை நினைவு கூர்ந்து இந்த கூட்டத்தார் முழுக்க சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார்கள். இங்கே சிந்தனை தான்
உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனை எப்படி இருந்தது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நம்முடைய அடுத்த தலைமுறையை குறித்தோ அல்லது நம்மை குறித்தோ உள்ள சிந்தனை என்ன? அந்த சிந்தனை ஓட்டம் தான் மனிதனை ஒரு நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்கிறது, நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை தருகிறது. அந்த அடிப்படையிலே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 காரணங்களுக்காக இந்த உலகத்திலே நான் வாழ பிரியப்படுகிறேன். ஒன்று, அல்லாஹ்வின் பாதையிலே போராடக்கூடியவர்கள். சஹாபாக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். மனித சமூகத்திற்கு விடுதலை பெற்று தந்த உயரிய மார்க்கமான ஒரு மிகப்பெரிய கொள்கையை இகமெங்கும் பரப்புவதற்கு அல்லாஹ்வின் பாதையிலே நின்று செயலாற்றுவது என்பது அது இந்த உலகத்திலே தான் நடக்கும். அதுவும் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த கலீஃபா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய போர்க்களத்திலே நின்று அசத்தியத்திற்கு எதிராக போராட இந்த உலகத்திலேதான் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு பிரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அதற்கான இரண்டாவது ஆசை என்ன தெரியுமா? எல்லோரும் உறக்கத்திலே இருக்கும் பொழுது நான் மட்டும் எழுந்து அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யக்கூடிய அந்த சுகம் இந்த உலகத்திலே மட்டும்தான் கிடைக்கும். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நான் மட்டும் எழுந்து என் ரப்போடு உரையாடக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது இந்த உலகத்திலே மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். அந்த வாய்ப்பை நான் பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நான் வாழ விரும்புகிறேன். அதை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தெரியும் அந்த சுகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு சென்றவுடன் சொன்ன முதல் ஹதீஸ், 4 விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் சலாமத்தோடு சொர்க்கத்தில் நுழையலாம் என்று சொன்ன 4 விஷயங்களில் ஒன்று, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் எழுந்து அல்லாஹ்வை வணங்குவது. இதை ததுகுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சொர்க்கத்திற்கு சலாமத்தோடு நுழைந்து விடலாம் என்று சொன்ன அந்த விஷயத்திற்கான ஒரு மிக முக்கியமான அமல் அது. இரவிலே எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் எழுந்து வணங்குவது. எத்தனை நாட்கள் நாம் அப்படி அல்லாஹ்வை வணங்கி இருக்கிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அது ஒரு மிக சுகமானது, மிக அற்புதமான ஒரு சுகம் அது. நீங்கள் மட்டும் எல்லோரும் உறக்கத்தில் இருக்கும் போது நீங்கள் மட்டும் எழுந்து நின்று 2 ரக்காத்துகளோ 4 ரக்காத்துகளோ 8 ரக்காத்துகளோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை அர்த்தத்தோடு விளங்கி ஓதி பிறகு தொழுகையை முடித்துவிட்டு 2 கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை முறையிடுவது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழுவது. அந்த நேரம் என்பது அப்படி ஒரு அமலை ஒரு அடியான் செய்வது என்பது நேரடியாக அல்லாஹ்வோடு தொடர்பில் இருப்பதற்கான ஒரு நிலையை அது ஏற்படுத்துகிறது. அது ஒரு சுகமான சுமை. அது நமக்கெல்லாம் அது சுமைதானது. அந்த நேரத்தில் எழுவது சுமைதான் என்றாலும் கூட அந்த சுகத்தை அனுபவித்தவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது ஆசை, இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்பதற்கான இரண்டாவது காரணி என்னவென்றால், இந்த உலகத்திலே வாழும் போதுதான் அதிகாலை நேரத்திலே எழுந்து எல்லோரும் உறக்கத்தில் இருக்கும் போது இறைவனை வணங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. மூன்றாவது சொன்னார்கள், எனக்கென்று இரையச்சம் உள்ள சில நண்பர்கள் இருக்கிறார்கள். இரையச்சம் உள்ள சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த நண்பர்களோடு நான் உறவாடுவதன் காரணமாக பல்வேறு உபதேசங்களை நான் பெற்றுக் கொள்கிறேன். நல்ல நல்ல கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களின் வழியாக பல்வேறு பலாபலன்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படியான பலாபலன்கள்? அது ஒரு மரத்தில் இருந்து ஒரு அற்புதமான கனி கிடைத்து அந்த கனியை புசித்தால் எவ்வளவு சுகமாக இருக்கும். அதுபோல எனக்கு சில நண்பர்கள் மரத்திலிருந்து கனி தருவதை போன்ற உபதேசங்களை தரக்கூடிய சில நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை கேட்டு என் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த உலகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட நண்பர்களுடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு உண்டு. அதனால் இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே அவர்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்பதுதான். அந்த நோக்கத்தை அவர்கள் சரியாக அமைத்துக் கொண்டதன் விளைவாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை மிக சுவாரஸ்யத்தோடும் அழகாகவும் நேர்த்தியாகவும் மிக உற்சாகத்தோடும் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகத்தை நம்ம வெறுக்கிறோம். இந்த உலகத்திலே நான் ஏன் பிறந்தேன் என்று கேள்வி கேட்கிறோம். எதற்காக அல்லாஹ் என்னை பிறக்க செய்தான்? ஒரு அவநம்பிக்கையோடு தான் அந்த கேள்வி அமைந்திருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல.
அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த உலக வாழ்வு என்பது, இந்த உலகம் என்பது அழகானது. அதை நாம் அழகாக அனுபவிப்பதற்கு துணிந்தால், சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அது மிக அழகானது. ஆனால் நாம் அழகானதை தேர்வு செய்வதை பொறுத்துதான் அது அமையும். நம் நண்பர்கள் அழகானவர்களாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும். நம்முடைய பேச்சுக்களை அழகானதாக அமைத்துக் கொண்டால் இந்த உலக வாழ்வு மிக அழகானதாக தென்படும். நம்முடைய தொடர்புகளை சரியான நபர்களோடு அமைத்துக் கொண்டால் இந்த உலகம் அழகானதாக தெரியும். நாம் சரியான நேரத்தில் நாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி இறைவனை வணங்குவதில் பேரானந்தம் கொண்டால் இந்த உலகம் நமக்கு அழகானதாக தெரியும். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் எழுந்து வணங்கக்கூடிய அந்த பண்புகளை கொண்டவர்களாக இருந்தால் இந்த உலகம் மிக அழகானதாக தென்படும். நாளைக்கு இறைவான தந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே தோன்றும். இது அல்லாத எந்த நிலையில் உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நம் மனைவியோடு நாம் வாழ்ந்தால், ஒரு அர்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு முற்பட்டால் அந்த வாழ்க்கை இன்னும் நீடிக்காதா என்ற ஆசை தோன்றும். நம்முடைய பிள்ளைகளை அழகான முறையில் வழிநடாத்துவதற்கு நாம் முயற்சி செய்து அதிலே கிடைக்கக்கூடிய சில பலாபலன்களை நாம் அனுபவித்து பார்க்கும் பொழுது இன்னும் இந்த குழந்தைகள் எனக்கு கிடைக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் வரும். இது எதுவும் நடக்காத பொழுது நம்முடைய மனம் சொல்லும், இந்த வாழ்க்கை முடிந்து விடாதா, எப்போது முடியும், இது ஒரு பெரிய பிரச்சனையாக வல்லவா இருக்கிறது என்று தோன்றும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பார்க்கிறோம். பெருமானார் ரமலான் குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஓதி காட்டினார்கள். 2 முறை மரணமாகக்கூடிய தருணத்திலே ஓதி காட்டினார்கள். இஅ்திகாஃப் இருந்தார்கள். அந்த இஅ்திகாஃபை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அடுத்த வருடம் இருந்தால் இன்னும் அதிகமான நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பேன் என்று சொன்னார்கள். என்ன காரணம் சொல்ல வேண்டுமானால், ஜுமர் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வது போல, வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருளி இருக்கிற அல்லாஹ்வுடைய வேதத்தில் மிக அழகானதாக எதுவெல்லாம் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீங்கள் பின்பற்றினால், நாம் பின்பற்றினால் ஒரு மிக சந்தோஷகரமான வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும் என்பதை இது போன்ற வழிகாட்டுதல்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. நபிமார்களுடைய வாழ்க்கையில 2 நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே நான் இன்னும் கொஞ்ச காலம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்த்ததாக வரலாறு சொல்கிறது. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத் வருகிற சமயத்தில் என்னுடைய அஜல் முடிந்து விட்டதா, நான் மரணிக்கப் போகிறேனா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நன்றாக இருக்கும். நபிமார்களை பொறுத்தளவில் அவர்களுடைய விருப்பங்களை அவர்கள் வெளிப்படையாக இறைவனிடத்திலே தெரிவிப்பார்கள். ஏன், என்ன விருப்பத்திற்கான காரணம் என்ன? ஆம், ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன் அவன் எவ்வளவு பெரிய, அதிலே பல இன்னல்களை கண்டு இப்பொழுதுதான் மக்கள் ஒரு நெறியான நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது என்னுடைய அஜல் முடிந்து விட்டது என்று சொன்னால், இன்னும் கொஞ்ச காலம் அந்த கனிகளை அறுவடைகளை எல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது மனம் என்று தன் விருப்பத்தை தெரிவித்தார்கள். சரி, உங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டால், கொஞ்ச காலம் அவகாசம் வழங்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். புகாரியில வரக்கூடிய ஹதீஸுடைய விளக்கங்கள் இவை வழங்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், வழங்கப்பட்டு மறுபடியும் உங்களுக்கு அஜல் முடிந்து போகும், அப்படி என்றால் இப்போதே என்னுடைய அஜலை நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய முடிவை தெரிவித்த வரலாற்றை பார்க்கிறோம். வாழுவதற்கு விருப்பப்பட்டார்கள். என்ன காரணம்? அவர்கள் அத்தனை தூரம் நல்ல காரியங்களை, கனி தரக்கூடிய, பலன் தரக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள். அதனால் இன்னும் கொஞ்ச காலம் இருந்து அந்த அறுவடைகளை எல்லாம் என் கண்கூடாக நான் பார்த்துவிட்டு அந்த ஆனந்தத்தோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும் என்று நினைத்தார்கள். இது எல்லா விஷயத்திலும் நடக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி எழுப்பினார்கள். அஜல் முடிகிறது, மலக்குல் மௌத் வரும் பொழுது நான் பைத்துல் முகத்தஸை இன்னும் கொஞ்ச காலம் இருந்தால் அந்த கட்டுமான பணியை நிறைவு செய்து விடுவேன். அதுதான் உங்களுடைய ஆசை? ஆம், அதுதான் என்னுடைய ஆசை. அப்படி என்றால் அந்த ஆசையும் நிறைவேறும், உங்களுடைய அஜலும் முடிந்து போகும். 2மே நடக்கும். அஜலை கைப்பற்றப்படுகிறது, உயிரை கைப்பற்றப்பட்ட பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னது, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு இது. கையிலே ஒரு கடியை கொடுத்து நீங்கள் நிற்பதை போல பாவனை செய்து கொண்டு நின்று கொள்ளுங்கள், உங்களுடைய அஜல் முடிந்து போகும். ஆனால் ஜின்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து அந்த பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்தார்கள் என்று குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. கடைசியில அவங்க எந்த அளவுக்கு கை செய்யப்பட்டாங்க அப்படிங்கறதையும் குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. யார்? فلما قضينا عليه الموت ما دلهم على موته الا دابة الارض تأكل من سأته فلما خر تبينت الجن لو كانوا يعلمون الغيب ما لبثوا في العذاب المبين.
நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி வேலையில எந்த சோடையும் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோமா இல்லையா? ஆனா யாருக்கு முன்னாடிதான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கோம்? மரணித்து போய்விட்ட, உயிர் கைப்பற்றப்பட்டு விட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறத கடைசியா தங்களுடைய இயலாமை அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள். அதுவரைக்கும் ஜின்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்கள் என்கிற எண்ணம் இருந்ததாக அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் தங்களை தாங்களே சாதாரணமாக கருதினார்கள். வல்லமை மிக்க அல்லாஹ் இங்கே அவனுடைய சக்தியை வெளிப்படுத்தி காட்டுவிட்டால் என்று புரிந்து கொண்டார்கள் என்று ஜின்களை பற்றிய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். கடைசியில் எப்படி வீழ்ந்தார்கள்? அவர்களுடைய அந்த அசாவை கரையான்கள் அரித்து அது சாப்பிட்டதற்கு பின்னால் கட்டி முடிக்கப்படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே விழுகிறார்கள். இது வரலாறு, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று இறை தூதர்கள் ஆசைப்பட்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று கலீஃபாக்கள் ஆசைப்பட்டு இருக்கிறார்கள். அந்த ஆசையினுடைய விளைவு என்னவாக இருந்தது? காரணம் என்னவாக இருந்தது? இந்த உலகத்திலே நான் செய்கிற காரியங்கள் மிக அழகானதாக இருக்க வேண்டும். அந்த அழகான காரியத்தினுடைய அறுவடையை இந்த உலகத்திலே நான் காண வேண்டும். என் மனைவி மிகச் சிறப்பானவராக இந்த உலகத்திலே வாழ்வதை நான் காண வேண்டும். என் பிள்ளைகள் நல்ல தர்பியத்துள்ள பிள்ளைகளாக வாழ்வதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும். அவர்களின் மூலமாக சமூகம் பலன் பெறக்கூடிய காட்சிகளை நான் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அடுத்து நான் சமூகத்திற்காக வேண்டி முன்னெடுத்த இந்த செயல் திட்டங்களுடைய முடிவுகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க வேண்டும். அதனால் இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்ற அந்த சிந்தனை இருக்கிறது அல்லவா? அந்த சிந்தனை சமகாலத்தினுடைய எல்லா முஸ்லிம்களுக்கும் வர வேண்டும் என்றால் எது சிறந்ததோ அதை கையில் எடுக்க வேண்டும். எது சிறப்பானதோ, சிறப்பான முடிவை தருமோ, சிறப்பான எதிர்காலத்தை தருமோ அந்த முயற்சிகளை, அந்த அமல்களை முன்னெடுக்கும் பொழுது, அந்த செயல் திட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அவநம்பிக்கையற்றவர்களாக அந்த நிலையில் இருந்து மாறி ஒரு தன்னம்பிக்கையான, அல்லாஹ்விற்கு பிடித்தமான, மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய அந்த மனோநிலையை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே நம்மாலும், இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம எல்லோராலும், உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லிமாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதைத்தான் சூரத் ஸுமர் அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் ஓதி காட்டப்பட்ட இறைவசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. அது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றன. குர்ஆனிலே இது போன்ற ஏராளமான பாடங்களை சொல்லி அல்லாஹ் நம்முடைய வாழ்வை சிறப்பாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நாம் சிறப்படைந்தோமா? அந்த சிறப்பை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இங்கே உள்ள கேள்வியாக இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் புனித ரஜபுடைய மாதத்தில் நாம் அடையவிருக்கிறோம். ரஜபு வந்துவிட்டால் எது வந்தது என்று பொருள்? ரமலான் வந்துவிட்டது என்று பொருள். اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ரமலான் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வோடு உள்ள அமல்களில், அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சிறப்பான நிலையை நாம் எட்ட வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ரமலானுடைய காலங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டது போல எதிர்வரக்கூடிய ரமலானை இதுவரைக்கும் இல்லாததை விட சிறப்பான ஒரு ரமலானாக நாம் எதிர்கொள்ள வேண்டும். அமல்களால் அலங்கரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வோடு தொடர்புள்ள காரியங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் அனைத்து நிலைகளையும் நாம் சிறப்பானதை தேர்வு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வு சிறப்பாகும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் சிறப்பானதை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வின் பாதையில் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது முஸ்லிம்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.